எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பாத்தீங்கன்னா பூபதி குமார். நான் பாத்தீங்கன்னா ரித்திக் பைப்ல பாத்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றேன். ரித்திக் பைப்ல பாத்தீங்கன்னா ISI PVCல பாத்தீங்கன்னா மொத்தம் 9 விதமான டெஸ்ட் பண்றோம். இந்த 9 விதமான டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா பாஸ் ஆனதா பாத்தீங்கன்னா பைப்பே நாங்க மார்க்கெட்டுக்கு அனுப்புறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைமென்ஷன்னா பாத்தீங்கன்னா பைப்போட லென்த், சாக்கெட் லென்த், ஓடி, பைப்போட வால் திக்னஸ், சாக்கெட் ஐடி, பின்ன பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்ல கரெக்டான பிரிண்டிங் வருதா, பேட்ச் நம்பர் கரெக்டா இருக்குதா, இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்ல இந்த டைமென்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே ஆனதுக்கப்புறம் ISIல பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்றதுக்கு உண்டான சாம்பிள் என்ன லென்த் எல்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த லென்த்துக்காக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நம்ம லேப்ல பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்சன் டெஸ்ட் செஞ்சு பார்க்க போறோம். ரிவர்சன் டெஸ்ட் எதுக்காக செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா PVC பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரிங்கேஜ் ஆகும். ஸ்ரிங்கேஜ் ஆகையில என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா பைப் லே பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. பைப் லே பண்ணியிருக்கீல இந்த ஸ்ரிங்கேஜ் ஆகையில பார்த்தீங்கன்னா பைப் பார்த்தீங்கன்னா கப்ளிங்ல இருந்து ரிமூவ் ஆகி வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதுங்காட்டி தான் பார்த்தீங்கன்னா ISI ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்ரிங்கேஜ் பார்த்தீங்கன்னா 5% உள்ளதா இருக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு சாம்பிள் லென்த் பார்த்தீங்கன்னா 200 mm. 200 mmல பார்த்தீங்கன்னா பைப்ல பார்த்தீங்கன்னா 4 மார்க் வரைஞ்சு 4 மார்க்ல பார்த்தீங்கன்னா 100 mmக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மார்க் போட போறோம். நம்ம மார்க் பண்ணி வச்ச சாம்பிள பார்த்தீங்கன்னா 150 டிகிரி செல்சியஸ்ல இருக்கிற ஆயில் நம்ம வைக்க போறோம். இந்த பைப்போட வால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.5 mm கீழே இருக்கு. இந்த பைப் பார்த்தீங்கன்னா நம்ம 15 மினிட்ஸ் வைக்க போறோம். இதே பார்த்தீங்கன்னா பைப்போட வால் திக்னஸ் 8.5 mmக்கு மேல இருந்ததுன்னா 1/2 hour வைக்கணும். ஆயில வச்சு 15 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆனது சாம்பிள் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம வெளியில வைக்க போறோம். இந்த சாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெளியில எடுத்து வச்சுட்டோம். இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் இது ரிவர்சன் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். வெளியில எடுத்து வச்ச சாம்பிள் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. ஸ்ரிங்கேஜ் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெர்னியர்ல பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ண போறோம். இப்போ ரீடிங் பார்த்தீங்கன்னா 96.19 வந்திருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா 95க்கு மேல ரீடிங் வந்தாலே பார்த்தீங்கன்னா ரிவர்சன் பார்த்தீங்கன்னா 5% கம்மியாக தான் இருக்கும். இந்த டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த பைப் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிடுச்சு. அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் டெஸ்ட். இம்பாக்ட் டெஸ்ட் எதுக்காக பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ISI பைப் தயாரிக்கையில பார்த்தீங்கன்னா அந்த ISI பைப் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லா கிளைமேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கணும். பைப்பு பார்த்தீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கிறத விட பார்த்தீங்கன்னா 0 டிகிரில இருக்கையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உடையிற சான்சஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 140 mm பைப்பு. 140 mm பார்த்தீங்கன்னா ஒரு பைப் மேல பார்த்தீங்கன்னா 8 ஸ்ட்ரோக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் டெஸ்டோட மொத்த ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா 25 ஸ்ட்ரோக்கு. 25 ஸ்ட்ரோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 4 பைப் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கோம். இதோட சாம்பிள் லென்த் பார்த்தீங்கன்னா 200 mm. இந்த 4 பைப்பையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்ல பார்த்தீங்கன்னா 0 டிகிரில இந்த பைப்பை கூலிங்காக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் வைக்கிறோம். ஃப்ரீசர்ல பாத்தீங்கன்னா கூலிங்காக வச்ச டைம் பாத்தீங்கன்னா 1 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து நம்ம வெயிட் டிராப் பண்ணி பார்க்கலாம். இந்த 140 mm பாத்தீங்கன்னா வெயிட் பாத்தீங்கன்னா 1 kg, ஹைட் பாத்தீங்கன்னா மொத்தம் 2 மீட்டரு. இப்போ பார்த்துட்டீங்கன்னா 25 ஸ்ட்ரோக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 3 பைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பில் பார்த்தீங்கன்னா 8 ஸ்ட்ரோக்கு, 24 ஸ்ட்ரோக்கு. இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்ட்ரோக்கு. மொத்தம் 25 ஸ்ட்ரோக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 25 ஸ்ட்ரோக்லையும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டேமேஜும் கிடையாது. இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பைப் பாஸ் ஆயிடுச்சு. அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் டெஸ்ட் பண்ண போறோம். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் சாம்பிள் கட் பண்ணி என்க்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 6 kg பைப்பு. 6 kg பைப்ல பார்த்தீங்கன்னா ISI என்ன சொல்றாங்கன்னா
என்ன கேஜோ இன்டூ 4.19 போடையில 25.14 கேஜி ப்ரெஷரை இந்த பைப்புக்குள்ள கொடுத்து 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைப் டிஸ்சார்ஜ் பண்ணி தான் செக் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் எதுக்காக பண்ணுறேன்னா, நம்ம 6 கேஜி பைப் யூஸ் பண்ணாலும் சப்போஸ் எதனால ப்ரெஷர் வந்து பைப்பில் வந்து அதிகமாக வந்தாலும் இந்த பைப் டிஸ்சார்ஜ் பண்ணுதான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட்டை நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தொட்டிக்குள்ளே வச்சுட்டோம். இந்த ஃபிட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் செட் பண்ணி இந்த பைப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் கொடுத்து பார்க்கலாம். ப்ரெஷர் செட் பண்ணிடலாம். ஹையில் பார்த்தீங்கன்னா 25.14, லோவில் பார்த்தீங்கன்னா வந்து 25.04. ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ ஓஸை ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைப்புக்குள்ள ப்ரெஷர் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பைப்புல பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. செட் பண்ணி வச்ச லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லோவும் ஹையும் மாற்றி மாற்றி அடிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டைமர் ஸ்டார்ட் ஆயிரும். டைமர் பார்த்தீங்கன்னா வந்து 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பைப் எப்படி இருக்குன்னு நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1 ஹவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டைமர் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பைப் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். பைப் பார்த்தீங்கன்னா வந்து 1 ஹவர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா வந்து விஸ்டாண்ட் பண்ணிடுச்சு. பைப்பில் வந்து எந்த விதமான லைனோ டேமேஜோ பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கிடையாது. இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைப் பாஸ் ஆயிடுச்சு. நம்ம டென்சிட்டி டெஸ்ட் செஞ்சு பார்க்க போறோம். டென்சிட்டி டெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து எதுக்காக செய்யறேன்னா, பைப்ல பாத்தீங்கன்னா வந்து கால்சியம் கண்டென்ட் எவ்வளவு இருக்குங்கிறது பாத்தீங்கன்னா வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா வந்து சாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த சாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து கட் பண்ணி இந்த வெயிட் ஸ்கேல் மிஷின்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டென்சிட்டி வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். சாம்பிள் கட் பண்ணியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ற வாட்டர் பாத்தீங்கன்னா வந்து நம்ம டிஸ்டில் வாட்டர் தான் பாத்தீங்கன்னா வந்து யூஸ் பண்றோம். அதனோட டென்சிட்டி பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சாம்பிளை பாத்தீங்கன்னா வந்து வெயிட் போட போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து வெயிட் ஆன் ஏர், வெயிட் ஆன் ஏர் பாத்தீங்கன்னா போட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வெயிட் ஆன் வாட்டர், இப்போ பாத்தீங்கன்னா வந்து வெயிட் ஆன் வாட்டரும் போட்டோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து டென்சிட்டி எவ்வளவு இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணி செக் பண்ணி பார்க்க போறோம். இப்போ டென்சிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 1.4360 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். நம்ம ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றாங்கன்னா 1.40 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்ல இருந்து 1.46 சென்டிமீட்டர் கியூப் வரைக்கும் இருக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஐஎஸ்ஐ சொன்ன ஸ்டாண்டர்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேல்யூ இருக்கு. அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சல்ஃபைட் ஆஷ் கண்டென்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் எதுக்காக பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிவிசி பைப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கால்சியம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பிவிசி பைப் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. ஆனால் அந்த கால்சியத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஐஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து 11% வந்து கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும். அதுக்காக நம்ம இந்த டெஸ்ட் வந்து நம்ம பண்ண போறோம். இந்த க்ரூசிபிள பாத்தீங்கன்னா வந்து வெயிட் போறதுக்கு முன்னாடி க்ரூசிபிள்ல பாத்தீங்கன்னா வந்து சம் மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கும். அதுங்காட்டி பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட் ஃபர்னஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ப்ரீ ஹீட் போட்டுடலாம். இப்போ ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து க்ரூசிபிள உள்ள இருந்து வெளியில எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து M1 பாத்தீங்கன்னா வந்து க்ரூசிபிள் மட்டும். க்ரூசிபிளோட பாத்தீங்கன்னா வந்து வெயிட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டோம். நோட்ல வந்து நோட் பண்ண போறோம். நோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து M2 வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து க்ரூசிபிள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற சாம்பிள். இந்த சாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் வந்து 3 கிராம்ஸ்க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும். M2 ரீடிங்கை பார்த்தீங்கன்னா வந்து நோட்ல நோட் பண்ணிக்கிறோம். இப்போ வெயிட் போட்டு எடுத்துட்டு வந்த சாம்பிளை பார்த்தீங்கன்னா வந்து பர்னர்ல வச்சு ஹீட் பண்ணலாம். இப்போ பர்னர்ல பாத்தீங்கன்னா வந்து ஹீட் வந்து ஆன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இதுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்மோக் போகும். ஸ்மோக் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இதை வெளியில எடுத்து ஆசிட் ஊற்றிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மோக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சு. அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாம்பிளை வெளியில் எடுத்து வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து 5 ட்ராப் பார்த்தீங்கன்னா வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா வந்து விட போகிறோம். இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு விடுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்னதான் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் ஹீட் பண்ணால் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் உள்ள மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேப்பராகி போகும். உள்ள இருக்கிற பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம இந்த ஆசிட் ஊற்றியில் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள இருக்கிற மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா வந்து எரிஞ்சு வேப்பராக போயிடும். வந்து ஆசிட் பார்த்தீங்கன்னா வந்து 5 ட்ராப் ஊற்றிட்டோம். இது ஒரு 10 மினிட்ஸ் காணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்னஸில் பார்த்தீங்கன்னா வந்து 45 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ பர்னரில் ஸ்மோக்கு அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் சல்ஃபியூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா வந்து 5 ட்ராப் விட்டோம். விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்னஸில் பார்த்தீங்கன்னா வந்து 850 டிகிரியில் ஒரு 45 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வைக்க போகிறோம். இப்போ 45 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உள்ள இருக்கிற சாம்பிள் எடுத்து வெளியில் கூலாகிறதுக்கு வச்சிடலாம். சாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து கூலாகிறதுக்காக வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் ஸ்கேலில் வந்து மெஷர் பண்ணி என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ போடுற வெயிட் தான் பார்த்தீங்கன்னா வந்து M3. இப்போ M3யும் மெஷர் பண்ணி போட்டோம். மெஷர் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்முலா கால்குலேஷன் படி போட்டதில் பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் பார்த்தீங்கன்னா வந்து 8.9% வந்திருக்கு. இது எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா வந்து நம்ம பிவிசி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீட் பண்ணையில் அந்த கால்சியத்தை தவிர பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வேப்பராகி வந்து மெட்டீரியல் வந்து வேப்பராகி போயிடும். வேப்பராகி போகையில் அந்த கால்சியமோட ஏஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த ஏஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து கால்சியம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு வந்து நம்ம செக் பண்ணுறோம். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ISIல பார்த்தீங்கன்னா வந்து 11% அதிகமாகாமல் இருக்கணும். நமக்கு வந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா வந்து 8.9 தான் வந்திருக்கு. ஸோ இந்த டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் ஆயிடுச்சு. பிக்கெட் ஷார்ப்னிங் டெஸ்ட் பண்ண போகிறோம். எதுக்காக நம்ம பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பைப் லே பண்ணிட்டு இருக்கையில பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டோ ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்து பைப்பை டேமேஜ் பண்ணாமல் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த சாம்பிளை பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ப்பான நீடில். இந்த நீடிலுக்கு இடையில பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் 5 kg பார்த்தீங்கன்னா வந்து இது மேலே பார்த்தீங்கன்னா வந்து இன்செர்ட் பண்ணி வச்சுட்டோம். டைல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 0ல வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணுறோம். இந்த ஹீட்டிங் ஆன் பண்ணியில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ள இருக்கிற பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெயிட்டுக்கு அந்த வந்து ஷார்ப்பான நீடில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாம்பிளை பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்ட் பண்ணும். இந்த டயல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து 1 mm கணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆக இந்த டயல் பார்த்தீங்கன்னா வந்து கிளாக் வைஸ்ல பார்த்தீங்கன்னா வரும். பைப்பில் 1 mm ஹோல் போடுறதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து 80 டிகிரி இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து 83.5 டிகிரியில் தான் பார்த்தீங்கன்னா வந்து 1 mm பார்த்தீங்கன்னா வந்து ஹோல் ஆயிருக்கு. அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெஸ்ட் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஒப்பாசிட்டி டெஸ்ட் செஞ்சு பார்க்க போறோம். இந்த ஒப்பாசிட்டி டெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து எதுக்காக செய்யறேன்னா பாத்தீங்கன்னா வந்து பொதுவாகவே பாத்தீங்கன்னா வந்து பைப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பாசம் பிடிக்கும். இந்த பாசம் எதனால பிடிக்குதுன்னா வந்து சூரிய ஒளி இந்த பைப்புக்குள்ள போறங்காட்டி தான் பாத்தீங்கன்னா வந்து பாசம் பிடிக்குது. ISI ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒப்பாசிட்டி டெஸ்ட்ல நம்ம செஞ்சு பார்க்கல 0.2 தான் வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா வந்து வேல்யூ வரணும். இதுதான் பாத்தீங்கன்னா வந்து ஒப்பாசிட்டி டெஸ்டர் மிஷின். இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து ஒரு லைட் இருக்கும், இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சென்சார் இருக்கும். நம்ம பைப்பை பாத்தீங்கன்னா வந்து இங்க வைக்கல, இதுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து இது வழியா லைட்டு போய் இந்த பக்கம் சென்சார்ல படையில எவ்வளவு லைட் போகுதுங்கிற வேல்யூ தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த மிஷின் வந்து இங்க நம்ம வந்து ஷோ பண்ணோம். இது ISI ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வேல்யூவே பாத்தீங்கன்னா வந்து 0.2 தான் பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வேல்யூவே இருக்கணும். இப்ப நம்ம கம்பெனி பைப்பை பாத்தீங்கன்னா வந்து இந்த மிஷின்ல வச்சு செக் பண்ணி பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து நமக்கு 0.00 தான் வந்திருக்கு. ஸோ இந்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம கம்பெனி பைப் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம 9 டெஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 9 டெஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு. நம்ம எல்லா டைமும் பாத்தீங்கன்னா வந்து இந்த 9 டெஸ்ட் பாஸ் ஆனாதான் பாத்தீங்கன்னா வந்து ரிப்பீட் பைப் பாத்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டுக்கே சேல்ஸுக்கு போகும்.